அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் உலக தாய்ப்பால் வார விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் ஒரு கருத்தினை வைத்து அதை கொண்டாடுகிறார்கள். இந்த வருடத்திற்கான கருத்து, பாதுகாப்போம் தாய்ப்பால் ஊட்டலை, பகிர்ந்து கொள்வோம் நம் பொறுப்பினை. இந்த கருத்தில் தான் இந்த வருடத்தை உலகம் ஃபுல்லாக தாய்ப்பால் வார விழா கொண்டாடுறாங்க. குழந்தைங்களுக்கு முதல் 6 மாதம் வெறும் தாய்ப்பால் மட்டும் கொடுப்பது நல்லது. 6 மாதத்திலிருந்து 2 வருடங்கள் முடிய இணைவனுடன் தாய்ப்பாலை கொடுக்க வேண்டும். இதனால் குழந்தைங்களுக்கு நல்லது, தாய்மார்களுக்கு நல்லது, அதனால் குடும்பத்திற்கு நல்லது. குடும்பத்திற்கு நல்லதுன்னா அது நாட்டிற்கே நல்லது. அதனால தான் இதை உலகம் ஃபுல்லாக வார விழாவாக கொண்டாடுறாங்க. இப்போ இது எதனால் தாய்மார்களுக்கு நல்லது, எதனால் குழந்தைங்களுக்கு நல்லது, என்னென்ன பிரச்சனைகள் இதில் ஏற்படுது, அதற்கான தீர்வுகள் என்ன, தாய்ப்பால் கொடுக்கறத எப்படி ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ கேட்போம். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது மூலமாக குழந்தைக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. அதனால் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸு குழந்தைங்களுக்கு, அதாவது கிருமி தொற்று வராமல் அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாக்க முடியும். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறதுனால நல்ல அருமையான பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்கும். அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள பாண்டிங் நல்ல இன்க்ரீஸ் ஆகும். பிற்காலத்தில் தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்ன பலன்கள் அந்த குழந்தைக்கு கிடைக்கும்னா, சுகர், ப்ரெஷர், ஆஸ்மா, உடல் பருமன் அப்படின்னு ஒபிசிட்டிங்கக்கூடிய அந்த உடல் பருமன், அப்புறம் கேன்சர், புற்றுநோய், இதெல்லாம் வராமல் அந்த தாய்ப்பால் கொடுக்கறது மூலமாக நம்ம தவிர்க்க முடியும். சரி, அடுத்தது அந்த அம்மாவுக்கு தாய்ப்பால் கொடுக்க அவங்க உடம்புல ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். அதனால் கர்ப்பப்பை நல்லா சுருங்கும். அந்த சுருக்கத்தினால டெலிவரிக்கு அப்புறமா ஆகக்கூடிய அந்த ப்ளீடிங் நல்லா குறையும். 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு பிற்காலத்தில் மார்பக புற்றுநோய், சினைப்பை புற்றுநோய், அப்புறம் கர்ப்பப்பை புற்றுநோய், இதிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். பொதுவாகவே லேடிஸ்க்கு கொஞ்சம் ஒரு 40 வயசுக்கு மேலே ஆனால் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு அந்த எலும்பு தேய்மானம் ஏற்படும். இதிலிருந்தும் தாய்ப்பால் கொடுக்கறது மூலமாக அந்த அம்மாவுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். எனக்கு பால் பத்தலை, பால் இல்லை, பால் கொடுக்குறப்ப வலி ஏற்படுது, அப்புறம் என்னென்ன சாப்பிட்டாக்கா பால் நல்லா சுரக்கும், இந்த மாதிரி சந்தேகங்கள் அவங்களுக்கு மனசில் இருக்கும். இதை போக்குறதுக்கு தான் இந்த பதிவு நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். குழந்தைக்கு 20 நிமிஷம் தாய்ப்பால் கொடுக்கணும். ஒரு மார்க்லேயும் 10 நிமிஷம். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தை 2 to 3 மணி நேரம் தூங்கும். ஒரு 5 வாட்டிக்கு மேலே யூரின் போகும். அப்புறம் வெயிட் கெயின் ஆரம்பிக்கும். இந்த இதெல்லாம் இருந்ததுனாக்கா அந்த குழந்தைக்கு போதுமான அளவில் தாய்ப்பால் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இது நம்ம சரியாக செய்யலைனாக்கா அந்த குழந்தை என்ன பண்ணணுனாக்கா, பால் குடித்து 1/2 மணி நேரத்துலேயே யூரின் போயிட்டு அடுத்த பாலுக்கு கத்த ஆரம்பிக்கும். ஸோ மக்கள் என்ன நினச்சிப்பாங்க, குழந்தைக்கு பால் பத்தலைன்னு நினச்சிப்பாங்க. ஸோ அதனால் பால் கொடுக்குறப்பே ஒரு மார்க்லேயும் 10 மினிட்ஸ், டோட்டலாக 20 மினிட்ஸ் கொடுத்தோம்னாக்கா இதுக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இன்னொன்று என்ன நினைப்பாங்கன்னா, குழந்தை அழுதாலே பாலுக்கு தான் அழுகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது அழுவுறது பல காரணத்துக்காக இருக்கலாம். டெம்பரேச்சர் சூடாக இருந்தால் அழுவலாம், வீட்டில் கோல்டாக இருந்தால் அழுவலாம், அது மாதிரி எந்த சூழ்நிலை மாற்றங்கள், சவுண்டு கேட்டால் அழுவலாம். அதனால் யூரின் போகிறப்ப அழுவும், மோஷன் போகிறப்ப அழுவும். இதெல்லாம் பாலுக்கு தான் நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்க வேணாம். ஓகே, நம்பர் 2 ரெண்டாவது விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா, பால் அம்மாட்டேருந்து பால் வெளியில் வரணும், சுரந்த பால் மார்பிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னாக்கா அந்த அம்மா சந்தோஷமாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹாப்பினஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹாப்பினஸ்ஸு, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். இது 3 இருந்ததுனாக்கா அம்மாட்டேருந்து பால் வெளில வர ஆரம்பிச்சிடும். சப்போஸ் ஒரு அம்மா டென்ஷனாக இருக்காங்க, ஹாப்பியாக இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு அதற்கு பால் இருக்கும் ஆனால் வெளில வராது. அப்போ என்ன பண்ணும், குழந்தை மார்பில் சக் பண்ணும், சக் பண்ணிவிட்டு பால் வரலன்னு சொல்லிட்டு கத்திகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க, பால் இல்லை அப்படிம்பாங்க. ஸோ இந்த பால் இல்லை அப்படின்னு சொன்னாங்கனாக்கா என்ன இருந்தால் அந்த அம்மா டென்ஷனில் இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும், அவங்கள ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்கணும். எடுத்தோம்னாக்கா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். 3வது ப்ராப்ளம் என்ன சொல்லுவாங்கனாக்கா, அம்மாவுக்கு பால் கொடுக்குறப்ப வலி இருக்குது அப்படிம்பாங்க. யூஸ்வலாக குழந்தை பால் கொடுக்குறப்ப அம்மா ஹாப்பியஸ்ட் ஃபீலிங்காக தான் இருக்கும். யூஸ்வலாக இது பெயின் இருக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தை மார்பில் சக் பண்ணாமல் காம்பில் சக் பண்ணதுன்னு அர்த்தம். அதாவது நிப்பிளில் சக் பண்ணதுன்னு அர்த்தம். நிப்பிளில் சக் பண்ணுறதுனா என்ன ஆகும், நிப்பிள் புண்ணாகும், சோர் நிப்பிள் வரும். அதனால் என்ன ஆகுனாக்கா, பால் கொடுக்குறப்ப அந்த அம்மாவுக்கு வலி ஏற்படும். வலி ஏற்படுறதுனால பால் வெளில வராது. ஸோ மார்பில் பால் கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ
கரெக்டான பொசிஷனில் கொடுத்தோம்னாக்கா இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ பொசிஷனிங் வந்து கரெக்டாக இருந்ததுனாக்கா பால் கொடுக்குறப்ப எந்த வலியும் இருக்காது, பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட்டும் வராது. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன கொடுத்தாக்கா பால் நிறையா சுரக்குங்கிற டவுட் இருக்கும். அதுக்கு வந்து சிம்பிளான ஒரு விஷயந்தான். அம்மா வந்து நல்லா தண்ணி எடுத்துக்கணும், வாட்டர் இன்டேக் நிறையா இருக்கணும், பால், சில பூண்டு, வெந்தயம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கனாக்கா உங்களுக்கு மில்க் செக்ரீஷன்ஸ் நல்லாயிருக்கும். எந்த ஃபுட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தேவையில்லை. நார்மலாக எடுக்கிற ஃபுட்டோட எக்ஸ்ட்ரா ஒரு 500 கிலோ கேலரிஸ் கூட எடுத்துக்கிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு மில்க் வந்து நல்லா செக்ரேட் ஆகும். அது இல்லாமல் விட்டமின் பி, விட்டமின் சி கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ் நிறையா எடுத்துக்கிட்டாங்கனாக்கா மில்கோட குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுனால தாயின் உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும் மற்றும் குழந்தையின் உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கறதுனால வீட்டில் செல்வங்கள் சேரும். இப்போ டின்பால் வாங்கணும்னா அதுக்கு நீங்கள் பணம் செலவு பண்ணி வாங்கணும். பட் தாய்ப்பால் வந்து விலை இல்லாதது. நீங்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுனால உங்களுக்கு நேரம் வந்து அதிகரிக்கும். இப்போ இரவு நேரங்களில் டின்பால் கொடுக்கணும்னா தண்ணீர் சூடு பண்ணி கலக்கி கொடுக்கணும். தாய்ப்பால்னா ஈஸியாக குழந்தைக்கு புகட்டிடலாம். இப்போ நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கறதுனால உங்கள் கர்ப்பப்பை வந்து சுருங்கி உள்வாங்கும். அப்போ தாயினோட அழகு இன்னும் மெருகேறும். இப்போ குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுனால வீட்டிற்கும் நன்மை உண்டாகும், அதனால நாட்டிற்கும் நன்மை உண்டாகும். ஆகஸ்ட் முதல் வாரம் மட்டுமல்ல, இனி வரும் காலங்களில் உங்கள் தலைமுறைக்கு தாய்ப்பாலினுடைய முக்கியம் எவ்வளவு என்பதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். பாதுகாப்போம் தாய்ப்பால் ஊட்டலை, பகிர்ந்து கொள்வோம் நம் பொறுப்பினை. நன்றி.